ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம்நாத். உங்கள் எல்லாருக்கும் 2026 ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மட்டும் இன்னைக்கு இந்த நியூ இயர் ஹாப்பியாக இல்லை. ஒரே நாளில் பெரிய ஃபால் இதுவரையும் இந்த மாதிரி விழுந்ததில்லை. என்ன காரணம்? ஒரே நாளில் இன்ட்ராடேல 10%, ஒரே நாளில் இவ்வளோ நல்ல நிறுவனம் திடீர்னு இவ்வளோ பெரிய ஃபால், அதுவும் இன்வெஸ்டர்ஸோட டார்லிங் ஐடிசி. நானே ஐடிசி ஷேர் ஹோல்டர் தான். அப்படிங்கும்போது ஏன் இவ்வளோ பெரிய ஃபால் ஒரே நாளில் சடனாக அப்படின்னால், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஏற்கனவே சிகரெட்டுக்கு 40% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டதுனால தான் இந்த சடன் ஃபால். அதுவும் நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக, புதன்கிழமை நைட்டு ரொம்ப லேட்டாக நியூஸ் வந்ததுனால இவ்வளோ பெரிய சடன் ஃபால். எல்லோரும் பேனிக்காகி விற்கிறாங்க. ஏன்? இந்த டேக்ஸுனால சிகரெட்டு விலை ஏறும், விலை ஏறுச்சுன்னா சேல்ஸ் குறையும், அதனால அவங்க ப்ராஃபிட்டும் குறையும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால முதலீட்டாளர்கள் விற்றதால் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். விலை ஒரு 2 ரூபா 3 ரூபா ஒரு சிகரெட்டு ஏறுச்சுன்னா உடனே சிகரெட் குடிக்கிறவங்க போகிறோம், அப்பா 3 ரூபா கூட போயிடுச்சுப்பா, இனிமேல் நாங்கள் தம்மடிக்கிறத விட்டுறோம் போகிறோம்ப்பா. எப்படி நடந்திருக்கா என்னைக்காவது? இது ரெண்டாவது, இது வரைக்கும் சிகரெட் விலை ஏறவே இல்லையா? நான் காலேஜ் படிக்கும்போது என்ன விலை விற்றுச்சு, இப்போ என்ன விலை விற்கிது? அதுக்காக தம்மடிக்காமல் இருக்கோமா? இதனால் அப்படியே குறைஞ்சிரும் அப்படிங்கிறது சும்மா ஒரு பேனிக்கு. பட் ரியாலிட்டியில் பார்த்தா அது நடக்காது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஐடிசிக்கு சிகரெட்டு மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு வருமானமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஐடிசி டைவர்சிஃபை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. மேஜர் இன்கம் சிகரெட்டுங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனால் சிகரெட் மட்டும்தான் இன்கம் அப்படின்னு கிடையாது. கவர்மெண்ட் வேணால் தட்டால்னு சொல்லியிருக்கலாம், மக்களுக்கு இது புதுசாக தெரியும் அப்படின்னு சிறு முதலீட்டாளர்கள் இல்லை முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு புது நியூஸு, பேனிக்காக விற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மார்க்கெட்டு எல்லா விஷயத்தையும் அட்வான்ஸாகவே சொல்லும். அது ஏற போகிறதா இருந்தாலும் சரி, இறங்க போகிறதா இருந்தாலும் சரி. அதாவது ஐடிசி இறங்க போகுது அப்படிங்கிறத எந்தெந்த மாதிரிலாம் மார்க்கெட் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சார்ட்டில் வச்சு காமிச்சிருவோம். இப்போது ப்ரைஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது நான் இப்போ காமிக்கிறது மந்த்லி சார்ட். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு கேண்டில் வரும். இதில் மேலே அந்த ப்ளூ கலராக போட்டிருக்கேன்ல, இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் அபசகுனமான ஒரு பேட்டர்ன் தான். இது நெக்லைன் கீழே உடைச்சிது அப்படின்னால் டெஃபினட்டாக நல்லாவே கீழே வரும். அதுவும் மந்த்லியில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அடுத்து அப்படியே வீக்லிக்கு வரேன். வீக்லியில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னால் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். அதாவது ஹைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், லோ வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கும். இதுக்கு பேர், இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரியுது. அடுத்தது இன்னொரு விஷயம், வீக்லிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டபுள் டாப் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவும் நெக்லைன் கீழே உடைச்சிது அப்படின்னால் அந்த ஹைட் எவ்வளவோ அதே அளவுக்கு கீழே இறங்கும். இன்றைக்கி ஒரே நல்ல டார்கெட் வந்துடுச்சு. அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம், அதாவது லோயர் டைம் ஃப்ரேம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே ஒரு சேனலில் போயிட்டு மேலே போகிற மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நேற்றுக்கே தெரியுது. நேற்றுக்கே சேனலுக்குள்ளே கீழே வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் சேனல் பாட்டமுக்கு தான் வரணும். அது ஏற்கனவே மிச்சம் ஹையர் பேட்டர்ன்லாம் இருக்கிறதுனால டோட்டலாக கீழே வந்திருக்கு. அப்போ ரொம்ப நாளாக மார்க்கெட் வந்து ஐடிசி இறங்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா? சார் ஐடிசி இப்போ வாங்கலாமா? அதை சொல்லுங்கள் சார், அதுக்கு தானே இந்த வீடியோ பார்க்குறோம். டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் லைஃப் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. ஆக்சுவலாக விழற கத்திய போய் லபக்குன்னு பிடிக்கக்கூடாது. முதல்ல விழட்டும், அது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணும், சொல்லும், இங்கேருந்து ஏற போகிறேன்னு சொல்லும். நான்லாம் மார்க்கெட் சொல்கிறத தான் கேட்பேன். அதனால் இப்போது எந்த கருத்தும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இதனால யாரும் பேனிக் ஆகி உடனே ஐடிசி விற்கணும்னு அவசியம் கிடையாது. இதனுடைய சொந்த கருத்து. ஓகே, உடனே இதுக்காக பேனிக்காக விற்கணும்னு கிடையாது. பொறுமையாக இருங்க. ஐடிசிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எஃப்எம்சிஜியில் அவங்க லீடர் அவங்க. ஸோ ஒரு சின்ன நிகழ்வுனால உடனே பேனிக்காகி டபால்னு விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃப்ரெஷ் பையிங் எப்போ வாங்கணுங்கிறத மார்க்கெட்டு தான் சொல்லணும். ஓகே, பாய்.